வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெந்தயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலமாக தான் நமக்கு வெந்தயம் மருத்துவன்மைகளை கொடுக்கறது காரணமாகவே இருக்குது. அப்போ போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா நார் சத்து, போதுமான அளவுக்கு கொழுப்பு சத்து, நீர் சத்து, மாவுச்சத்து, புரதச்சத்து எல்லாமே வெந்தயத்தில் அடங்கியிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பு சத்து, சோடியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் இந்த மாதிரி தாது பொருட்களும் இருக்குது. அப்புறம் விட்டமின் சத்துக்களை பார்த்தீங்கன்னா ரிஃபோஃப்ளோவின், தயாமின், விட்டமின் ஏ போன்ற சத்துக்களுமே இருக்குது. இந்த ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்து வெந்தயம் நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்னு நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறுவதற்கு தொடர்ந்து வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெந்தயத்தை உணவுகளில் சேர்த்து சமைத்து எடுத்துக்கொண்டாலுமே தலைமுடி உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வெந்தயத்தை பேஸ்ட் போல அரைத்து தலையில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு குளித்து வந்தாலுமே தலைமுடி உங்களுக்கு அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்குங்க. தேங்காய் எண்ணெயில் வெந்தயத்தை சேர்த்து ஊற வைத்து மறுநாள் காலையில் வெந்தயத்தோடு சேர்த்து தேங்காய் எண்ணெயையும் நீங்கள் தலையில் மசாஜ் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் போது மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிட்டிங்கன்னா முடி உதிர்வு உங்களுக்கு குறையுங்க. ஸோ உங்களுக்கு தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, இந்த முடி கொட்டுறது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இளநரை, பித்தநரை இருக்கிறது, அடர்த்தியாக முடி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறணும்னா வெந்தயத்தை உணவுகளையும் சேர்த்துக்கலாம். அதே போல் வெந்தயத்தை நம்மளுடைய அந்த தலைமுடிக்கு நம்ம பயன்படுத்தும் போதும் அரைத்து பயன்படுத்தும் போதுமே தலைமுடி கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். அதே போல் உங்களுடைய சரும அழகை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. நீரில் ஊற வைத்த வெந்தயத்தை நன்றாக அரைத்து நம்முடைய சருமத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயத்தின் மீது நம்ம பயன்படுத்தலாம். இதனால் பார்த்தீங்கன்னா தீக்காயம், கொப்புளம் பிரச்சனைகளை இது தீர்க்கும். நீண்ட நாட்களாக மறையாமல் இருக்கக்கூடிய தழும்புகள் கூட நமக்கு மறைய ஆரம்பிக்குங்க. ஸோ அது ஒரு வகையான சரும அழகு, அதாவது ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான வியாதிகள்லாம் எதுவும் ஏற்படாமல் இருக்கணும்னா வெந்தயத்தை மாதிரி நம்ம அரைத்து பயன்படுத்தும் போது வெந்தயத்தில் ஆன்டிபயோட்டிக்கள் இருக்குது. அதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி தீக்காயம், கொப்புளம் பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்க்கும். இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்பட்டுருந்ததுன்னா அந்த தழும்புகள் கூட மறைகிறதுக்கு, இந்த சரும அழகை பராமரிக்கிறதுக்கு, தோல் சம்பந்தமான வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நீரில் ஊற வைத்த வெந்தயத்தை நன்றாக அரைத்து சருமத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காயம் அது மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்தும் போது சரி பண்ணிக்கலாம். முகம் உங்களுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தலாங்க. வெந்தயத்தை ஊற வைத்து தயிரோடு சேர்த்து பேஸ்ட் போல் நீங்கள் அரைச்சிக்கணும். ஸோ இதை நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு முகப்பூச்சி மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இதன் மூலமாக உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அத்தனையுமே உங்களுக்கு வெளியேற்றப்படுங்க. ஸோ உங்களுக்கு அது இருக்கக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸு, பிளாக் சர்க்கிள்ஸு இதெல்லாத்தையும் உங்களுக்கு கியூர் பண்ணிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முகப்பருக்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட சருமம் என எதுவுமே இல்லாமல் மாசு மறுவற்ற சருமம், கலையான ஒரு முகப்பொலிவை வெந்தயம் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு தான் நீங்கள் வெந்தயத்தை இந்த மாதிரி பயன்படுத்தலாம். காய்ச்சலை குறைக்கக்கூடியது வெந்தயங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெந்தயத்தூள் ஒரு தேக்கரண்டி, எலுமிச்சை சாறு மற்றும் தேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் நீரில் கலந்து குடிக்கணுங்க. ஸோ சுடு தண்ணியில் குடிச்சிங்கன்னா காய்ச்சல் உங்களுக்கு குறையும். உடல் இழந்த ஆற்றலை இது உங்களுக்கு மீண்டும் பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் காய்ச்சல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த காய்ச்சல் இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா காய்ச்சல் இருக்கும்போது நம்மளுடைய உடல் எந்த உழைப்பிலுமே ஈடுபடக்கூடாதுங்க. அப்போ காய்ச்சலை நம்ம கியூர் பண்ணணும்னா இந்த மாதிரி அந்த உடல் இழந்த ஒட்டுமொத்த பலத்தையும் மீட்டுக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பசை தன்மையானது இருமலையுமே உங்களுக்கு குறைக்குங்க. ஸோ அந்த காய்ச்சல், இருமல், சளி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஜீரணம், அசிடிட்டி சம்பந்தமான பிரச்சனைகளையும் தடுக்கக்கூடியது வெந்தயங்க. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பசை தன்மையானது உங்களுடைய வயிற்றில் உள்புறத்தில் சூழ்ந்து கொள்வதால் எரிச்சலை உண்டாக்கக்கூடிய குடல் தசைகளை சரி பண்ணும். நம் உணவினை தாளிக்கும் போது நம்ம ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை சேர்த்துக்கொள்ளும் போது நெஞ்செரிச்சல் தப்பித்துக்கலாங்க. ஸோ அந்த அசிடிட்டி பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அதாவது உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு நெஞ்செரிச்சல் ஏற்படுவது, நெஞ்சு கரிக்கிறது இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உணவுகள் கரெக்டாக அந்த உணவு குழாயிலிருந்து செரிமான மண்டலத்துக்கு போயிடும். செரிமானமும் உணவுகள் ஆயிடும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளையுமே நம்ம வெளியேற்றி கொள்ளலாம். ஸோ நெஞ்செரிச்சல் ஏற்படாமல் இருக்கணும், தடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சீதபேதியை நிறுத்தக்கூடிய தன்மை கொண்டது வெந்தயங்க. 20 கிராம் அளவிற்கு வெந்தயம் எடுத்து வறுத்துக்கணுங்க. அதில் நீங்கள் இடித்த வெல்லத்தை ஒரு 50 கிராம் சேர்த்து பிசைஞ்சு ஒரு நாளைக்கு 4 முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீதபேதி நிற்கும். காலை, மதியம், மாலை, இரவு வேலைகள் இந்த மாதிரி 4 வேலைகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சீதபேதி உங்களுக்கு நிற்குங்க. சிறிது வெந்தயத்தை எடுத்து மோரில் போட்டு ஊற வைத்து குடிக்கலாம். ஸோ அது நீங்கள் அதாவது ஊற வைத்து அரைத்து வெந்தயத்தை மோரோட கலந்து குடிக்கலாம். நீரில் ஊற வைத்து இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த மோரில் ஊற வைத்திருக்கக்கூடிய வெந்தயம் அப்படின்றது வந்து வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சீதபேதியோடு சேர்த்து அது உங்களுக்கு வந்து நிறுத்திடுங்க. வயிற்று கடுப்பு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். உடல் சூட்டினால் சில சமயங்களில் திடீரென்று ஏற்படக்கூடிய வயிற்று வலியாக இருந்தாலும் வயிற்று கடுப்பு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வெந்தயத்தை வறுத்து நீர் விட்டு காய்ச்சி சிறிதளவு தேன் கலந்து அந்த நீரை வந்து குடிக்கணும். அல்லது வெந்தயத்தை பொடியாக்கி மோரில் கலந்து குடிக்கலாம். ஸோ இப்படி செஞ்சிங்கன்னா வயிற்று கடுப்பு உங்களுக்கு வந்து குணமாகுங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் இருக்குங்க இல்லையா, உடல் சூட்டை வந்து வெந்தயம் வந்து தணிக்குங்க. ஏன்னா வெந்தயம் வந்து இயற்கையாகவே நம்முடைய உடல் சூட்டை வந்து தணித்து நமக்கு வந்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய பக்கவிளைவுகளை சரி பண்ணக்கூடியதாங்க வெந்தயம். அதனால் நீங்கள் அந்த வயிற்றுக்கடுப்பையும் சரி பண்ணிக்கலாம். செரிமானத்தை தூண்டக்கூடியது வெந்தயம். சில சமயங்களில் நம்ம உண்ணக்கூடிய உணவானது செரிமானம் ஆகாமல் மலச்சிக்கலை வந்து நமக்கு உண்டாக்கிடும். இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து செரிமானத்தை ஊக்குவித்து மலச்சிக்கலை நீக்கி உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது நம்முடைய உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்குது. சிறுநீரகத்தை சீராக வந்து சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்து சிறுநீரை வந்து அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவையுமே அந்த சிறுநீர் வழியாக நமக்கு வந்து வெளியேற்றிடும். நம்முடைய உடம்பை வந்து வறட்சியிலிருந்து பாதுகாக்குது. நன்றாக பசி எடுக்க வைக்கக்கூடிய தன்மைகளையும் நமக்கு கொடுக்கும். உடல் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மையுமே வெந்தயம் நமக்கு கொடுக்குங்க. ஸோ இதனால் நீங்கள் உங்களுடைய உணவுகளை வந்து கரெக்டாக செரிமானம் செய்ய வச்சுட்டு செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லேருந்து வெளியேற்றிட்டு செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படும் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது வெந்தயத்தில் வந்து கரையக்கூடிய நார் சத்து இருக்கிறதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அமினோ அமில சத்து வெந்தயத்தில் இருக்கிறதால இன்சுலினுடைய சுரப்பை நம்முடைய உடலில் வெந்தயம் வந்து சீராக வைக்கும். இரவு நேரங்களில் வெந்தயத்தை வந்து தண்ணீரில் ஊற வைத்து விடிந்ததும் தண்ணீரோட சேர்த்து வெந்தயத்தை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தண்ணீரோட சேர்ந்த அந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகிடுங்க. ஸோ பிளட்டில் சுகரோட அளவு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட வைத்துக் கொள்ளலாம். இதய அடைப்பை தவிர்க்கணும், அதே போல் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அது நம்முடைய இதய துடிப்பையும் இரத்த கொதிப்பையுமே கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்தானது இதய அடைப்பை வரவிடாமல் தடுக்கும். வெந்தயத்தை வந்து சீமை புளி, அத்திப்பழம், திராட்சை இவைகள் அனைத்தையும் ஒரே அளவாக எடுத்துக்கொண்டு நீரோட தேன் கலந்து சாப்பிடும்போது இதய வலி மூச்சடைப்பெல்லாம் நீங்கும். இல்லைனா நீங்கள் வெந்தயத்தை நார்மலாக சமைத்து எடுத்துக்கொண்டாலுமே அதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய அந்த ரத்த நாளங்களில் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு கொடுத்து மாரடைப்பு, பக்கவாதம், இதய மணிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். அதனால தான் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு புரதத்தை வந்து வெந்தயம் குறைக்கிறதால உடலில் கொலஸ்ட்ராலோடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். இதனால் உடல் எடை மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய அந்த இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டமும் எந்த கொழுப்பு தடைப்பாடுகளும் இல்லாமல் செல்ல ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடையும் கண்ட்ரோலாக இருக்கும், இதயத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலும் இந்த அளவுக்கு நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். உடலை வந்து குளிர்ச்சி பெற வைத்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிட தொடர்பான சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கும் பெண்கள் குறைந்த வெந்தயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா நலம் பெறலாம். ஸோ தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு குறிப்பிடத்தக்க ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.